கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தீவண்டி பிள்ளைகளே, கர்த்தர் பேசும்போது நான் ஏற்கனவே சொல்லுவது போல கர்த்தர் பேசும்போது ரொம்ப கவனமா கவனித்து கர்த்தர் என்னோடு என்ன பேசினார் என்று கருத்தாய் கவனித்து அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, உங்கள் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். Beware of your end. Beware of your end. அப்படின்னா உங்களுடைய முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. இந்த தலைப்பு வசனத்தை மறந்துடாங்க. திடீர்னு கேட்பேன், தலைப்பு வசனம் என்ன சொல்லி கேட்பேன். அப்போ சொல்லுங்க. ஏன்னு சொன்னால் இதுதான் முக்கியம். நானும் நீங்களும் நம்முடைய முடிவை குறித்து எச்சரிக்கையாக இருக்கணும். துவக்கம் ரொம்ப ஈஸி. துவங்குறது என்பது ரொம்ப ஈஸியாக துவங்கிடுவோம். துவக்கத்துக்கு நம்ம பெரிய ஒன்றும் தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எதையுமே துவங்கிறது ரொம்ப ஈஸியாக துவங்கிடுவோம். ஆனால் அதை தொடர்ந்து கொண்டு போகிறதும் முடிவும் தான் ரொம்ப முக்கியம். வேத புத்தகம் முடிவை குறித்து தான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறது. ரட்சிப்பு கூட துவக்கத்துல நானும் நீங்களும் எந்த தியாகமும் பண்ண வேண்டாம். அவரு has already done it. அவர் ஏற்கனவே நமக்காக தியாகம் பண்ணி சிலுவையில ரட்சிப்பை எனக்கும் உங்களுக்கும் இலவசமாய் கொடுத்துட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து என் பாவங்களுக்காக ஏசப்பா நீங்க ஜீவனை கொடுத்தீங்க, சிலுவையில மறித்தீங்க, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீங்க, திரும்பி என்னை சேர்த்து கொள்ள வரப்போறீங்க சொல்லி விசுவாசித்து வாயில அறிக்கையிட்டால் போதும். அதுதான் ரட்சிப்பு. ஆகவே முடிவை குறித்து தான் நானும் நீங்களும் எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் நான் சொல்லுவேன், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், ஆனா இன்னும் ரட்சிக்கப்படணும். We are saved, but we should be saved till the end. அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்முடைய துவக்கத்தை குறித்து பார்க்கிற தேவன் அல்ல, முடிவை குறித்து தான் கவனமாய் இருக்கிற தேவன். ஆகவே இயேசு பாட்டு பாடணும். ஏசப்பா சீக்கிரம் வாங்க, எப்போ வருவீர்னு கேட்டு எத்தனை பேர் வருகைக்கு ஆயத்தம் ஆசைனா எல்லாரும் கை தூக்குவோம். ஆனா முடிவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிறோமா என்பதுதான் பொருள். சப்போஸ் இப்போ உங்களை பார்த்து நான் கேட்டேன்னு வைங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு, எல்லாரும் 2 கையும் தூக்கி சொல்லுவோம், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நம்முடைய துவக்கத்துல முடிகிறதுல நிறைய நடுவுல தடுமாற்றங்கள் வரலாம். நிறைய தடுமாற்றம் எனக்கும் வந்திருக்குது, நமக்கு உங்களுக்கும் வந்திருக்கலாம். விழுந்து ஒருவேளை ஏந்திரிப்போம். ஆனா விழுந்த இடத்திலேயே இருந்துடக்கூடாது. திரும்பி எழும்பி ஆண்டவரே நான் மன்னியும் தெரியாம செய்துட்டேன் சொல்லி மன்னிப்பு கேட்டு அவருடைய ரத்தத்தால கழுவப்பட்டு ஓடணும். அதுதான் ரட்சிப்பை பாதுகாக்கிற அனுபவம். சங்கீதக்காரன் சங்கீதம் 37 வாசிங்க. போதும் உத்தமனை நோக்கி சொல்லுப்பா. சங்கீதக்காரன் சொல்றாரு, உத்தமனை நோக்கி நீ என்ன சொல்லு, செம்மையானவரை பார்த்தது அவருடைய முடிவு சமாதானம். செம்மையான உத்தமனுடைய முடிவு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. அவருடைய முடிவு சமாதானம். முடிவை குறித்து எச்சரிக்கையா இருக்க சொல்லி கர்த்தர் பேசுறாரே, அதற்கு தலைப்பு, இதுக்கு ஒரு வசனம் வாசிங்க. உபாகமம் 32 28 29 வாசிங்க.
32 ரைட் வாசிங்கம்மா. அவர்கள் யோசனை கெட்ட முடிவை குறித்து கவனமில்லாத ஜனங்கள் யாராம்? யோசனை கெட்ட ஜாதி. அவர்களுக்கு என்ன இல்லையா? உணர்வு இல்லையா? யாரெல்லாம் முடிவை குறித்து கவனமாய் இல்லையோ அவங்களுக்கு உணர்வு இல்லை. யோசனை கெட்ட ஜாதியா. வாசிங்க. இதை உணர்ந்து சிந்தித்துக் கொண்டால், அவர்கள் இது உணர்ந்து தங்கள் முடிவை குறித்து சிந்தித்துக் கொண்டால் நலமாயிருக்கும். இன்றைக்கு ஆவியானவர் என்னை உங்களையும் பார்த்து எச்சரிக்கிறார். யோசனை கெட்ட ஜாதியா இருந்துராதீங்க பிள்ளைகளே. ஞானம் இல்லாம இருந்துராதீங்க. உணர்ந்து உங்க முடிவை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கண்களை மூடுங்க. கர்த்தாவே, கனநித்திரையின் ஆவியை கட்டி செபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்க யாரும் தூங்காம நீங்க என்ன சொல்றீங்கன்றத கவனமா கவனித்து கர்த்தாவே எங்களோட முடிவை குறித்து எச்சரிக்கையா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, என் வாயோடு நீங்க இருந்து நீங்க வாயாக மாத்திரம் பயன்படுத்தும்படி ஆண்டவரே என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். என்னை பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபம் கேட்ட பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தாவீது விழுந்தார். தாவீது பாவத்தை மறைக்கிறது ஒரு விபச்சார பாவம் செய்துட்டார். செய்துட்டு பாவத்தை மன்னிக்க என்ன பண்ணாரு? கொலையும் பண்ணிட்டார். ஆனாலும் நாத்தான் தீர்க்கதரிசி போய் சொன்ன உடனே தாவீதுக்கு கர்த்தர் உணர்வு கொடுத்தார். உணர்வு எப்ப வருமா? நான் எப்போதும் சொல்லுவேன், யோபு 32:8 தான் என்னுடைய உள்ளத்துல சிந்தையில இருக்கிற வசனமே. சர்வ வல்லவருடைய சுவாசம் தான் உணர்வுகளாக்குமா. தினம் சொல்லுவேன், ஏசப்பா உங்க சுவாசத்தை என் மேல ஊதுங்க, அப்பதான் எனக்கு உணர்வு வரும். இல்லைன்னா நான் தப்பு செய்துட்டேனே எனக்கு தெரியாது. யாராவது தப்புன்னு சொன்னா நான் கோவப்படுவேன். நீங்க உணர்வு கொடுக்கணும்னா உங்க சுவாசத்தை என் மேல ஊதுங்கப்பான்னு சொல்லிதான் நான் தினமும் கேட்கிறேன். உங்க சுவாசத்தை என் மேல ஊதுங்க, அப்பதான் எனக்கு உணர்வு வரும். அவருடைய சுவாசத்தை இன்னைக்கு ஆவியானவர் நம்ம மேல ஊதட்டும், நமக்கு உணர்வு வரட்டும். ஆசீர்வாதமான செய்தியை கேட்கறதை காட்டிலும் எனக்கு ரொம்ப இஷ்டம் எச்சரிப்பின் சத்தம் தான். அன்னைக்கு பைபிள் ஸ்டடியில தம்பி தேவருள்ராஜ் ஜெபம் பண்ணாரு. ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்ற செய்தி இந்த காலம் இல்ல. அது ஒரு காலத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லி நம்ம எல்லாம் ரட்சித்து கொண்டு வந்தார். ஆனா இப்ப ஆசீர்வாதத்தின் செய்தியை கேட்கிறது இல்ல. எச்சரிப்பின் தொனிதான் நமக்கு இன்றைக்கு எனக்கு உங்களுக்கு வேணும். என்னோட கூட ஆமேன் சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆசீர்வாதத்தை நானும் நீங்களும் கேட்கவே வேணும். வேத வசனமே ஃபார்முலா தான். அப்படின்னா சூத்திரம், கணக்குல ஃபார்முலா தெரிஞ்ச கணக்கை என்ன பண்ணிடலாம், அழகா போட்டுடலாம். நிறைய பேருக்கு ஃபார்முலா தெரியல. கணக்கு வரலன்னு சொல்ற பிள்ளைகளுக்கெல்லாம் ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அவங்க அந்த ஃபார்முலாவை சரியா கத்துக்கலன்னு அர்த்தம். கத்துக்கிட்டாங்கன்னா கணக்கு அழகா அப்படியே போட்டுருவாங்க. வேதம் நமக்கு தெரியாதனாலதான், அந்த ஃபார்முலா தெரியும் சிலருக்கு. நம்ம எல்லாருக்கும் நிறைய தெரியும், ஆனா உபயோகிக்கிறது இல்லை. இப்ப நீடிய ஆயுசு வேணும், ஆண்டவரே எனக்கு தீர்க்க ஆயுசு தாங்க, நான் ரொம்ப நாள் உயிர் வாழணும் ஜெபிக்கவே வேணாம். நீங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுங்க, உங்க வாழ்நாள் நீடித்திருக்கும். அதான் ஆண்டவர் சொல்றது. நீங்க தாயும் தகப்பனையும் கனம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட வாழ்நாள் நீடிக்கப்பட்டிருக்கும். உங்க காரியமே வாய்க்கல, நான் போனா எல்லாமே தோல்வியா வருது. என்ன வசனம்? உன் வழியெல்லாம் அவரை நினைத்துக்கொள். கண்டதே நினைச்சுக்கிட்டு போறது, எதையாவது யோசிச்சுக்கிட்டு, அது பணம், அது இது, அது இல்லை இது இல்லை, எதையாவது யோசிச்சுட்டு போனா காரியம் வாய்க்காது. உன் வழியெல்லாம் கர்த்தரை நினைச்சிட்டு போங்க, அப்ப காரியம்
வாய்க்கும். நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதத்தை நேசிக்கிறது இல்ல, வேதத்தை நேசித்து வாசிக்கிறது இல்ல. எல்லாத்தையும் வாசிப்பாங்க, ஆனா வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க நேரம் இல்லைன்னு வேற துணிகரமா சொல்லிக்குவாங்க. நேரமே இல்லம்மா, சாப்பிடாதீங்க, சாப்பிடுற நேரம் வேதத்தை படிச்சுட்டு போங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். சாகவே மாட்டோம் சாப்பிடாட்டி. வேதம் இல்லைன்னா ஆத்துமா செத்து போயிரும். ஆகவே வேதத்தை வாசிச்சு நேசிச்சு வாசிங்க, ஜெபிங்க. நிறைய பேர் கடன் 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 கடன். ஏன் கடன்? நான் நல்லா சொல்லுவேன், கடன்னு சொன்னீங்கன்னா கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கலன்னு தான் அர்த்தம். நிறைய பேர் தசமபாகம் கொடுக்குறீங்க, 30,000 சம்பாதிக்கிறீங்க, ஆனா தொடர்ந்து ஒரு 1000 ரூபாய் ஆண்டவருக்கு போட்டுறீங்க. ஆண்டவர் பிச்சைக்காரே இல்லை, வேண்டாம் உங்க காசு. உங்க காசு ஆண்டவருக்கு தேவையே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்மையை தான் பார்க்க விரும்புறாரு. ஆண்டவர் உண்மையை பார்க்க விரும்புறாரு. அல்லனா அவருக்கு ஏதோ அந்த சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு பணம் வேணுமா? பணமே தேவையில்லை. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அந்த காசுக்கு தசமபாகத்தை உண்மையா போடுங்க. நீங்க ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய போட்டு ஆண்டவரை ஏமாத்தவே முடியாது. ஆண்டவரை மாத்திரம் யாருமே பிரைட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவர் உள்ளத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர் தான். ஆகவே நீங்க கடன் மாறணும், உண்மையா உங்க பண கஷ்டம் மாறணும்னு சொன்னா, நீங்க வானம் திறக்கப்படணும்னு சொன்னா, மீதி வரணும்னு சொன்னா, உங்க சம்பளத்தின் அளவை பார்க்காங்க. 5 அப்பம் 2 மீன் தான் 5000 பேருக்கு போஷித்து மீதியான துடிக்கைகளையும் எடுத்த கர்த்தர் உண்மை உள்ளவர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சூத்திரத்தை மாத்திரம் ஃபாலோ பண்ணா போதும். உங்க பிள்ளைகள் ஆசீர்வதிக்கணுமா? என் பிள்ளைக்கு ஆசீர்வாதமே இல்லை, என் பிள்ளை படிப்புல நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க, எங்க பிள்ளைகளுக்கு அந்த காரியம் நடக்கல, இந்த காரியம். அருமையான பிள்ளைகளே, வேதத்தை நீங்க வாசிக்கல, நீ வேதத்தை மறந்தாய், ஆகையால் நான் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். நீங்க வேதத்தை நல்லா உண்மையா வாசிங்க. ஓசியா 4:6 கடைசி பகுதி அது. நீ வேதத்தை நேசிச்சா உன் பிள்ளைகள் கர்த்தரால் மறக்கப்படவே மாட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த ஃபார்முலாவை பின்பற்றினா போதும், கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க தலை மேல குவிச்சிருவார். நானும் நீங்களும் ஆசீர்வாதத்தை தேடி ஓடுகிற வேண்டிய பிள்ளைகள் இல்லை. கர்த்தர் பயத்தோடும் நடுக்கத்தோடும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடினா இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இந்த வேதத்துல முடிவை குறித்து நம்முடைய தலைப்பு என்ன சொன்னேன்? முடிவை குறித்து எச்சரிக்கையாயிரு. இந்த முடிவை குறித்து கவனமில்லாத 3 பேரை குறித்து சொல்ல போறேன். 3 பேரும் ராஜாக்கள் தான். இந்த 3 பேர்ல முதல் ஆளு சவுலின் முடிவு, 2வது யோசபாத்தின் முடிவு, 3வது உசியாவின் முடிவு. 3 பேரும் இஸ்ரவேலையும் யூதாவையும் ஆண்ட ராஜாக்கள் தான். முதலாவது சவுலின் முடிவு பரிதாபமான முடிவு. ஆரம்பம் ரொம்ப ஆசீர்வாதம், ஆனா முடிவு ரொம்ப பரிதாபமான முடிவுக்கு காரணம் பல காரணங்கள் அதுல இருந்தாலும் அவருடைய முடிவுக்கு தவறான பயம். பரிதாபமான முடிவுக்கு காரணம் அவருடைய தவறான பயம். தவறான பயம். இவன் இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜா சவுல். இஸ்ரவேலை ஆண்ட முதல் ராஜா. முதல்ல அவரோட முடிவை பத்தி சொல்றேன் பாருங்க. வாசிங்க ஒரு வசனத்தை. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. தன் ஆயுததாரியை நோக்கி, அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ உன் பட்டயத்தை உருவி
என்னை குத்தி போடு என்றான். அவனுடைய ஆயுததாரி மிகவும் பயப்பட்டதினால் அப்படி செய்ய மாட்டேன் என்றான். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். போதுமா? தேங்க்யூ. சவுல் பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு போறான். முதல் ராஜா யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு போற போது பெலிஸ்தர்கள் தான் அவங்களுக்கு த்ரெட்டே. இஸ்ரவேலுக்கு த்ரெட்டே பெலிஸ்தர்கள் தான், கோலியாத். அந்த பெலிஸ்தரோட யுத்தத்துக்கு போகும்போது அவன் யுத்தத்துல தோல்வியை சந்திக்கிறான். அப்ப அந்த பெலிஸ்தர்களுடைய வில் வீரர்கள் இவனை அம்பெய்து இவனை காயப்படுத்திடுறாங்க. சாவுக்கு ஏதுவான காயம் பட்ட உடனே ஆயுததாரியை கூப்பிட்டு சொல்றான், நான் பெலிஸ்ட் இந்த விருத்த சேதனம் இல்லாதவருடைய கையினால விழக்கூடாதுப்பா, நீ என்ன பண்ணிரு, குத்தி கொண்டுடு. ஆயுததாரி அடுத்த வசனத்துல ஆயுததாரி பயப்படுறான். பயந்தனால அவன் முடியாதுன்னு சொன்ன உடனே இவனே என்ன பண்றான், அதுல விழுந்து அவனோட கூட செத்து. அப்ப அது தற்கொலை. சவுல் ராஜாவின் பரிதாபமான முடிவை பாருங்க. ராஜா தற்கொலை பண்ணி இறந்து போயிடான். எவ்வளவு பரிதாபமான முடிவு பாருங்க. இன்றைக்கும் சவுலின் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்கு. சவுலை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேணும்னு கேட்டபோது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா கேட்கிறாங்க. உடனே ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலையும் சவுலை தெரிந்து கொண்டு இவன் தான் உங்களுக்கு ராஜான்னு சொல்றாரு. உடனே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை கொண்டு வந்து ஜனங்கள் மத்தியில நிறுத்தி கர்த்தர் தெரிந்து கொண்ட ராஜாவை பாருங்கன்னு கொண்டு வராங்க. எல்லா சவுல் நின்னாய் மற்ற ஜனங்கள்லாம் அவனோட தோளுக்கு கீழே இருக்கிறாங்க. வேத வசனம் சொல்லுது. நான் நேரம் இல்லாதனால வசனத்தை எடுத்து காட்டல. எல்லாரும் அவனுடைய தோளுக்கு கீழே இருக்கிறாங்களாம். அப்படிப்பட்ட பராக்கிரமசாலி யுத்த வீரன் சவுல். தொடக்கம் பார்த்தீங்கன்னா கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவனுக்கு ஆண்டவர் புதிய இருதயத்தை கொடுத்தார். வேதவசனம் சொல்லுது, புது இருதயத்தை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தாராம். அது மாத்திரமல்ல, மலை மேல இறங்கி வரும்போது தீர்க்க தரிசனம் சொல்றான். தீர்க்க தரிசன வரத்தை பெற்றவர். அபிஷேகம், புது இருதயம், கர்த்தருடைய தீர்க்க தரிசன வரம். ராஜா நான் சொன்னா கூட ரொம்ப தாழ்மையா இருக்கிறான். அவனுக்கு தாழ்மை இருந்துச்சு. அதை விட முக்கியமான ஒரு நல்ல குணம் என்னன்னா, அவனை சத்துருக்கள் தூஷித்த போது, அவன் ராஜாவா இருந்த போது கூட வாயவே திறக்கலையாம். காது கேளாதவன் போல இருந்தான். இது யாருடைய குணம்? இயேசுவோட குணம். இயேசு வாயை திறக்காததை பார்த்து ஆச்சரியப்பட்டானா. அப்படிப்பட்ட வாயை திறக்க ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? எதுவும் பண்ணியிருக்கலாம். ஆனா அவன் வாயை திறந்து ஒண்ணுமே சொல்லலையாம். சத்துருக்கள் இவனா எங்களை ரட்சிக்க போறான்னு கேட்டு தூஷிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் இருந்தா யாராவது ஏதாவது சொன்னா இப்ப இருக்கிற நிலையிலேயே சும்மா விட மாட்டோம். ராஜரீக பதவி கொடுத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு கை பார்த்துக்கிறேன் பாரு ஒன்னு சொல்லி பாப்பான். ஆனா இவன் காது கேளாதவன் போல வாயை திறக்காம இருந்தாராம். அப்ப பழைய ஏற்பாட்டு இயேசுவை போல வாழ்ந்திருக்கிறான். இவ்வளவு நல்ல மனுஷனுக்கு இந்த முடிவு வரும் காரணம் என்னன்னு சொன்னா, அப்ப இவ்வளோ நல்ல மனுஷனுக்கு இந்த முடிவு வரக்கூடுமானால் நானும் நீங்களும் அதற்கு எக்ஸப்ஷன் இல்லை. நமக்கு கூட இப்படிப்பட்ட முடிவு வரலாம். எப்ப? முடிவை குறித்து எச்சரிக்கையா இல்லாவிட்டார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிறார். கவனிங்க, சவுலின் பரிதாபமான முடிவுக்கு காரணம் அவருடைய தவறான பயம். பல காரணங்கள் இருந்தாலும் அதற்கு மூல காரணம் என்னன்னு சொன்னா அவருடைய சவுலின் தவறான பயம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களை வாசிங்க. நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும்
பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால் கீழ்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும். அப்படியே அதுக்கு காரணம் பயம். இஸ்ரவேல் ஜனங்க சொந்த ஜனங்கள் என்ன பண்றாங்க? சிதறி போறாங்க. இவன் பார்க்கிறான். சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, கில்காலுக்கு நீ எனக்கு 10:8 வாசிங்க. 1 சாமுவேல் 10:8. நீ எனக்கு முன்னே கீழ்காலுக்கு இறங்கி போ. எனக்கு முன்னே கில்காலுக்கு போ. சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வருவேன். உன்னிடத்தில் வந்து சமாதான பலி தகன பலியை செலுத்துவேன். நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் மட்டும் 7 நாள் காத்திரு என்றான். நான் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்க மட்டும் நீ 7 நாள் காத்திருன்னு சொல்றான். ஆனா சொல்ற சாமுவேல் தீர்க்கதரிசி. ஆனா சவுல் காத்திருக்கல. அப்ப பார்த்த உடனே தீர்க்கதரிசி கேட்கிறாரு சவுலை பார்த்து, நீ செய்தது என்ன? உடனே சவுல் என்ன சொல்றான்? ஜனங்க என்னை விட்டு சிதறி போறாங்க ஐயா, நீங்களும் சொன்னபடி என்ன பண்ணல, வரல. இன்னொரு பெலிஸ்தரும் கிட்ட நெருங்கி வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? பயம். இன்னொரு இடத்துல சவுலே சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 10:15-24 வாசிங்க. பாத்தீங்களா? வாயின் அறிக்கை பாருங்க. நான் ஜனங்களுக்கு பயந்து அவங்க சொல்ல கேட்டுட்டேன். பயம்தான் தவறான பயம். இது கர்த்தர் கொடுத்த பயமே இல்ல. நான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு மாத்திரம் பயந்தா நாம எந்த மனுஷனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்குமே பயப்பட வேணாம். பயப்படாம நம்மை நடத்துவார். எப்ப? நானும் நீங்களும் கர்த்தருக்கு பயந்து நடந்தா. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்க, ராஜா சொல்றாரு. கேட்டாங்களா? பயந்தாங்களா? ஒன்னும் பயப்படல. ராஜாவே நாங்க வணங்க மாட்டோம் நின்னாங்க. கர்த்தர் உதவி செய்தாரா? செய்யலையா? நேபுகாத்நேச்சாரே என்ன பண்ணாரு? நீங்க கும்பிடுற தெய்வம் தான் உண்மையான தெய்வம். இன்னைக்கு நிறைய பேர் நானும் நீங்களும் நிக்காதனாலதான், நம்முடைய சொந்தங்களுக்கு உறவுகளுக்கு பயந்து நிறைய கர்த்தருடைய காரியத்தை செய்யாதனாலதான் இன்னைக்கு அவங்க ரட்சிக்கப்படாமையே இருக்காங்க. அவங்க போக்குல நிறைய நேரம் போயிடுறோம். ஆனா எப்படி வந்தோம்? அவங்களுக்கு நீங்க இங்க ஆராதனைக்கு வர்றது பிடிக்குமா? நீங்க ஞானஸ்தானம் எடுத்தது பிடிச்சிச்சா? பிடிக்கல. அப்ப கூட அந்த நேரம் துவக்கத்துல என்ன பண்ணிட்டீங்க? அவங்களுக்கு பிடிக்காட்டியும் கர்த்தருக்காக செய்து வந்தீங்க. சொந்தங்களுக்கு பிடிக்கலன்னு நீங்க அவங்களோட கூட போய் இருக்க வேண்டியதானே? அவங்களோட தெய்வங்களை வணங்க வேண்டியதானே? போகல. கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சு வந்த நீங்க இப்ப யாருக்கு பயப்படுறீங்க? சொந்தங்கள் என்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. சொந்தங்கள் என்ன பண்ணுவாங்க? துவக்கத்துல அதெல்லாம் யோசிக்கல. துவக்கத்துல யோசிக்காம எல்லாம் சரி 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 செய்துட்டு இப்ப என் சொந்தம் கோச்சுக்கும், என் சொந்தம் என்னை வீட்டுல சேர்க்காது. இதெல்லாம் தவறான பயம். இப்படி ஆண்டவர் ஒரு நாள் விட மாட்டாரு. நீங்க நின்னீங்கன்னா அவங்களும் நீங்க ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம்னு வருவாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கேட்கலாம், துணிஞ்சு தானே பாவம் செய்தேன்னு சொல்றாரு. என்ன அப்படி துணிகரமா பாவம் செய்துட்டாரு ஆனா சொல்லி ஒருவேளை கேட்கலாம். 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 13:12. எண்ணி துணிந்து நான் நினைச்சேன், எனக்கு தப்புன்னு தெரியும், நான் ராஜா, நான் ஆசாரியன் செய்யற வேலைய செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும்.
நான் தகன பலி இடக்கூடாது, சமாதான பலி இடக்கூடாது, பலி செலுத்தக்கூடாது, எனக்கு தெரியும். ஆனாலும் இதெல்லாம் யோசிச்சேன், என்னென்ன ஆனா துணிஞ்சு செய்துட்டேன். இன்னைக்கு நானும் நீங்களும் இப்படிதான் நிறைய காரியத்தை செய்துட்டு, ஐயோ தெரியாம செய்துட்டோமே சொல்லி. ஆனா சவுல் மன்னிப்பு கேட்கல, அதுக்கு நியாயம் பேசுறார். இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு பேசுறாரு. தயவு செய்து ஆண்டவருடைய காரியத்துக்கு, சொந்தங்களுக்கு, மனுஷருக்கு பயந்து செய்வோமானா அது தவறான பயம். மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். மறந்து போயிறாங்க. நீங்க அப்படி செய்வீங்கன்னா அது வேற தவறுகளை நீங்க செய்வதற்கு உங்களை என்ன பண்ணும்? வழி நடத்தும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய காரியமாய் மாத்திரம் எந்த மனுஷனுக்கும் தலை வணங்கி போகாதீங்க. நீங்க அப்படி செய்வீர்களானால் யாருக்குமே பயப்பட வேண்டிய சூழ்நிலையை கர்த்தர் கொண்டு வரவே மாட்டார். கடைசியில என்ன சொல்றாரு பாருங்க, தீர்க்கதரிசி மேலேயே தப்ப சொல்றாரு. வாசிங்க. அந்த நீரும் என்ன பண்ணல, வரலன்னு சொல்றாரு பாருங்க. நீரும் என்ன சொல்றாரு இல்லையா அந்த வசனத்துல, 13ஆம் அதிகாரம் 12ஆம் 11ஆம் வசனத்துல சொல்றாரு, தீர்க்கதரிசியை பார்த்து நீரும் என்ன பண்ணல, வராததுனால தீர்க்கதரிசி மேல குறை சொல்றாரு. இவரு கர்த்தர் சொன்னாரு, நீ 7 நாள் காத்துரு. 7வது நாள் துவக்கத்துல பிறந்த உடனே சொல்லி இருப்பார். இன்னைக்கு 7 நாள் ஆயிடுச்சு, இன்னும் யாரு வரல, சாமுவேல் வரல. காலையெல்லாம் பார்த்திருப்பாரு, 11 மணி வரைக்கும் பார்த்திருப்பார், 4 மணிக்கு கூட எட்டி பார்த்திருப்பார், வரல. இன்னைக்கு வரமாட்டாரோ, சாமுவேல் மறந்துட்டாரோ ஆனா சொல்லி. ஒரு வேளை நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், 23 மணி நேரமும் 59 நிமிஷமும் கூட காத்திருந்திருப்பார். ஆனா கடைசி நிமிஷம் அவர் காத்திருக்காம பலி செலுத்திட்டார். அது எவ்வளவு, அதுக்கு தான் சொல்றாரு, துணிகரமா செய்தேன், எண்ணி துணிந்து. நம்ம சூழ்நிலைகளை பார்த்து சாமுவேல் தீர்க்கதரிசி கரெக்டா அந்த நாள் முடிகிறதுக்குள்ள வந்துட்டாரு. கர்த்தர் சொன்னா செய்வாரு, கர்த்தர் சொன்னா செய்வாரு. நம்ம காத்திருக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி செய்வாரு கர்த்தர்னு சொல்லி நம்பாம அவசரப்பட்டு துணிந்து, போன் இப்ப இருக்கவே இருக்கு, எடுத்து அங்க கூப்பிடுறது இங்க கூப்பிடுறது, ஒரு குழப்பிடுறது, எல்லாத்தையும் குழப்பிட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்தேன் தப்பு, நான் என்ன தப்பு பண்ணேனே எனக்கு தெரியல, ஏன் தான் என் காரியம் இப்படி நடக்குதோன்னு அவரு சாமுவேல் மேல தப்பு சொன்னாரு. நம்ம அதை விட பெரியவங்க யாரையே குறை சொல்லிடுவோம், ஆண்டவரே குறை சொல்லிடும். ஆண்டவரே நான் ஜெபிச்சு பார்க்கிறேன், நீங்க என்ன பண்ண மாட்டீங்க, எனக்கு பதிலே கொடுக்கல, அதனால நான் இப்படி செய்யிட்டேன் அப்படி செய்யிட்டேன். தேவச்சனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து எச்சரிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் உங்களோட. சூழ்நிலைகளை பார்த்து ஒரு நாள் பயப்படாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில நானும் நீங்களும் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய எல்லாத்தையும் மூடிருங்க, போனை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிருங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வாங்க, காத்திருந்து ஜெபிங்க. கர்த்தாவே நான் என்ன செய்யணும், எனக்கு பயமா இருக்காண்டவரே, நான் என்ன செய்யணும்? வேதத்தை எடுத்து வாசிங்க, வேதத்தை எடுத்து வாசிச்சு கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. சில நேரம் வசனத்துல பேசாம கூட இருப்பாரு. என் பிள்ளை எண்ணி துணிந்து ஏதாவது செய்யறாங்களான்னு பார்க்கறதுக்கு அமைதியா இருப்பாரு. கவலைப்படாதீங்க, கடைசி முடிவில் உன்னை கை தூக்கி எடுத்து கைவிடாத தெய்வம். மனுஷன் கைவிட்டுருவான், காலை வாரி விட்டுருவான். நம்முடைய லாங்குவேஜில் சொல்லணும்னா மனுஷன் காலை வாரி விட்டுருவாங்க. இந்த கொடுக்குறேன், இந்த செய்றேன்னு வாங்க, கடைசி நேரம் என்ன சொல்லுவாங்க? கையை விரிச்சிருவாங்க, உன் கூடவே இருப்பேன்னு வாங்க. கடைசி நேரம் பார்த்தா ஐயா அவசரமான வேலை வந்துருச்சு ஐயான்னு ஒரே ஓட்டமா ஓடிடுவாங்க. கர்த்தர் தான் நம்மோடு கூட என்னைக்கும் மாறாதவராய் ஒருவர் இருப்பாரானால் அவர் ஆவியானவர் தான். இந்த நேரத்தில் அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நம் பலனாய் இருக்கணும். தேவ ஜனமே,
கட்டாயமா கர்த்தருடைய சமூகத்துல நானும் நீங்களும் காத்திருக்கணும். இதை விட்டுட்டு நானும் நீங்களும் அவசரப்பட்டு காரியங்களை செய்தா தவறான முடிவுக்கு வந்துடும். disobedient attitude, கீழ்ப்படியாமையின் ஆவிக்குள்ள அவனை நடத்திருச்சு. சவுல் சாமுவேல் என்ன சொல்றாரு? புத்தீனமாய் செய்தீர். புத்தீனமாய் செய்தீர். என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு சவுல் கிட்ட, அமலேக்கியர் எல்லாரையும் என்ன பண்ண கொன்னுடு. வேத வசனத்துல சொன்னார்ல, அமலேக்கியர் எல்லாரையும் என்ன பண்ணிரு, நீ கொன்னுடு. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், ஆடு மாடு எல்லாத்தையும் கொன்னுடு ஆனு சொன்னார். ஆனா சவுல் என்ன பண்ணல, மெஜாரிட்டிய கொன்னாரு. ஆனா கொழுத்தவைகளை எல்லாம் பிடிச்சு என்ன பண்ணிட்டாரு? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்துல அது இருக்கு. எல்லாத்தையும் கொன்னாரு. மத்ததை எடுத்து, கொழுத்தவைகளை எடுத்து வைத்து கொண்டு அவர் என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கூட கேட்டா என்ன சொல்லுவோம்? நம்ம என் வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எல்லா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? ஆனா சொன்னா நானும் நீங்களும் கை தூக்குவோம், நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லுவோம். ஆனா நல்ல மனசாட்சியை தொட்டு கேட்டு பாருங்க, 100க்கு 100 கீழ்ப்படியல, 95-98% கூட கீழ்ப்படிவோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு 100க்கு 100 கீழ்ப்படிவது இல்லை. நீங்க வாசிங்க 1 சாமுவேல் 15:15 வாசிங்க. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்தில் இருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகள் உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். முதல் சாமுவேலை பார்த்த உடனே என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் கொண்டு விட்டோம், நீங்க சொன்னபடி என்ன பண்ணிட்டோம். சாமுவேலை பார்த்த உடனே சவுல் சொன்னது, நீ என்ன காரியம் செய்தப்பா, புத்தீனமா செய்துட்டியே சொன்ன உடனே அவரை கூல் டவுன் பண்றதுக்கு என்ன சொல்றாரு? நான் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம், இது உங்களுக்கு தெரிந்த சம்பவம், நான் சொல்லிட்டு போறேன், எல்லாத்தையும் கொண்டுட்டோம். அப்ப சாமுவேல் சொல்றாரு, அப்ப என் காதுகள்ல கேட்கிற ஆடு மாடு சத்தம் என்னப்பா கேட்டோன்னு என்ன சொல்றாரு? 15ஆம் வசனத்துல, நாங்க கொளுத்தவைகளை மாத்திரம் யார் எடுத்து வச்சிருக்காங்களாம்? ஜனங்க எடுத்து வச்சிருக்காங்க. 9ஆம் வசனம் வாசிங்க. 15:9. சவுலும் ஜனங்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் 2ஆம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். சவுலும் ஜனங்களும், சவுல் ராஜா சொல்லாம ஜனம் ஒரு நாளும் எடுத்து வச்சிருக்காது. ஜனங்கள் ராஜாவுக்கு பயந்து செயல்படுகிறவர்கள், வீரர்கள், அவங்க பயந்து. ஆனா என்ன பண்றாரு? சவுல் சொல்லிதான் எடுத்து வச்சுட்டு, ஆனா இப்ப யாரு மேல போடுறான்? ஜனங்கள் மேல. இதுல நானும் நீங்களும் ரொம்ப கெட்டிக்காரவங்க. மத்தவங்க மேல பழி செலுத்துறதுல, பழிய சுமத்துறதுல ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரவங்க. இது எல்லாரும் மனுஷருக்கும் அடமிக் நேச்சர். நம்மளை தப்புன்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்ணுவோம்? நான் இல்ல இவங்க இப்படி சொன்னாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, அதனால நான் என்ன பண்ணேன், போனேன். நல்ல கவனிங்க, ஏன் உடன்பாடு இல்லாம நான் போவேனா? நான் சம்மதிக்காம நான் போவேனா? மற்ற காரியத்துல எல்லாம் என்ன பண்றோம்? சாதிச்சு சேர்த்து எடுத்துடுறோம். நமக்கு தேவையான காரியத்துல முடியாது, அது செய்ய முடியாது, அப்படி பண்ணல, சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு சாதிச்சு ஜெயத்தை எடுறோம். ஆனா கர்த்தருடைய காரியத்துல மாத்திரம் என்ன சொல்றோம்? இவங்க கூப்பிட்டாங்க, இவங்க சொன்னாங்க, வேற வழி இல்லை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல, சர்ச்சுக்கு வரல கேட்டா உடனே ஃபங்க்ஷன் வச்சுட்டாங்க. முடியாத காரணம், அவங்க அப்படி சொல்லிட்டாங்க.
ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன் உடன்பாடு இல்லாம நான் போவே மாட்டேன். என்ன நடக்கட்டும், என்ன வரட்டும், நான் நிக்க வேண்டிய காரியத்துல நின்னா ஒரு நாளும் நான் செய்ய மாட்டேன். ஆனா சவுல் செய்துட்டு ஜனங்க மேல என்ன பண்றான்? பழியை தூக்கி போட்டுட்டான். 19ஆம் வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். தவறான பயம் அவனை எப்படியெல்லாம் மாத்தி கொண்டு வருது பாருங்க. தவறான பயம் அவனை துணிகரத்தை கொண்டு வருது, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையை கொண்டு வருது. இப்ப கொள்ளையின் மேல பறக்குது கண்ணு, கொள்ளையின் மேல அவருடைய கண்கள் பறந்து, நல்ல கவனிங்க, பொல்லாப்பு செய்தான். இப்படி இருக்க நீர் என் சொல்லை கேளாமல், கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருது பாருங்க, கொள்ளையின் மேல் பறந்து. நல்லதெல்லாம் எடுத்து வச்சுக்க. சவுல் ராஜா, அவனுக்கு எதையாவது வாங்க முடியாம இருக்குமா? அவனுக்கு எக்கச்சக்கமான காசு இருக்கு, வாங்கி இருக்கலாம். ஏன் இந்த அற்ப காரியத்தின் மேல, கொள்ளையின் மேல அவன கண் பறந்துச்சுன்னு பாருங்க. இப்படிதான் நானும் நீங்களும் ஆண்டவரை விட்டுட்டு ஆண்டவரோட ஆசீர்வாதத்தின் மேல கண்ணு போயிடும். எனக்கும் உங்களுக்கும் தொடக்கத்துல எப்படி வருவணும்? ஆண்டவரேன்னு வருவோம். ஆண்டவரேன்னு வந்துட்டு ஆண்டவர் ஆசீர்வதிச்சு நல்ல குடும்பம் கொடுத்து, நல்ல பிள்ளைகளை கொடுத்து, நல்ல வேலையை கொடுத்து, வசதி வாய்ப்புகளை கொடுக்கும் போது கண்ணு எதில பறக்குது? ஆசீர்வாதத்தின் மேல. ஆசீர்வாதம் ஆண்டவரை தேடாம, ப்ரொவைடரை தேடாம, ப்ரொவிஷன்லயே நம்முடைய கண்கள் கொள்ளையின் மேல பறந்து போகுது. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் என்னை உங்களையும் பார்த்து எச்சரிக்கிறார். ஆனா சவுல் என்ன சொல்றான்? நீங்க சொன்னதெல்லாம் நான் செய்துட்டேன். இன்னைக்கு ஒருவேளை உங்களுடைய கொள்ளையின் மேல கண்ணை பறக்கிறது உங்களோட விலையேற பெற்ற செல்போனா இருக்கலாம். எந்த செல்போன் வாங்கி வச்சுக்கிட்டு அதையே பார்த்துக்கிட்டு உங்களுடைய நேரத்தை செலவழிக்கலாம். உங்க பணம் வசதியா இருக்கலாம், ஒருவேளை உங்க மனைவி பிள்ளைகளா இருக்கலாம், எதுவா இருந்தா, சொந்தங்களா இருக்கலாம், பந்தங்களா இருக்கலாம். எது உங்களை விட்டு போகிறதா இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மட்டும், கர்த்தர் கொடுத்ததுன்னு யோசித்துக்கோங்க. ஆண்டவர் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா கூட எந்த மனுஷனும் சும்மா கொண்டு ஒரு 10 ரூபாய நமக்கு கொடுத்துட மாட்டான். யாராவது 10 ரூபாய் கொடுத்தா கூட யாருமே நமக்கு ரூபாய கொடுக்க மாட்டாங்க, பொருள் கொடுக்க மாட்டாங்க. கொடுத்தாங்கன்னா கர்த்தர் கொடுக்கிறது. அப்ப முதல் கவனம் யாரு மேல இருக்கணும்? கர்த்தர் மேலதான் நமக்கு இருக்கணும். இதை விட்டுட்டு கொள்ளையின் மேல, ப்ரொவிஷன் மேல என் கண்ணும் உங்க கண்ணும் பறந்து போயிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதமே போதும்னு போயிட்டா முடிவு பரிதாபமா போயிடும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறத கவனமா கேட்கணும். பாவத்தை மறைக்கிறான் சவுல். அந்த நேரம் உடனே என்ன சொல்லியிருக்கணும்? சாமுவேல் தீர்க்கதரிசிகிட்ட, தெரியாம செய்துட்டேன் ஐயா, ஆண்டவரை என்னை மன்னிக்கணும், ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு கூப்பிடல. தன்னோட தவற்றையும் அப்படியே மறைத்து ஜனங்கள் மேல போட்டு, நான் செய்யல, ஜனங்க தான் ஆன சொல்லி அப்படியே மாற்றி போட்டுட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தவறான பயம் சாமுவேலை முதல் துணிகரம் கொள்ள வைத்தது. இன்னைக்கு துணிகரம்னு சொன்னா சில வாலிப பிள்ளைங்க பேசுறாங்க, துணிஞ்சு பேசுவாங்க. வயசானவங்களும் பேசுறாங்க. நான் இப்ப வாலிப ரத்தம் ரொம்ப பேசுது, ஆனா இன்னைக்கு வயசானவங்களும் பேசுறாங்க. எதை நம்பி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் சரிதான், கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். துணிகரமா என்கிட்ட மாத்திரம் இவங்க இதை பத்தி சொல்லட்டும், நான் பார்த்துக்கிறேன். ஒரு கை, எந்த கையை பார்த்துக்குவீங்க? எந்த கையை நம்பி பார்த்துக்குவீங்க? பிள்ளைங்க கிட்ட ஒரு ஆலோசனை சொல்ல முடியல.
பிள்ளைங்க கிட்ட ஆலோசனை சொன்னா, இப்படி ட்ரெஸ் பண்ணாதம்மா அனு சொன்னா போடுவேன். யாராவது என்கிட்ட வந்து சொல்லி பார்க்கட்டும், அதுக்கு மேல நான் செய்யறத பாருங்க. ஐயோ, என்ன துணிகரம்! இதான் துணிகரம். முடிவை குறித்து எச்சரிக்கையா இல்லாவிட்டால் சவுலின் ஆரம்பம் ரொம்ப நல்ல ஆரம்பம். ஆரம்பத்தை ஆண்டவர் பார்க்கிற ஆண்டவர் அல்ல. தயவு செய்து உங்க முடிவை குறித்து முதலாவது சவுல் துணிகரம் கொண்டான். இரண்டாவது தீர்க்கதரிசியவே குறை சொன்னான். மூணாவது தீர்க்கதரிசியை குறை சொன்னான், ஜனங்களை குறை சொன்னான். வசனத்துக்கு கீழ்ப்படியல. சவுல் சாமுவேல் சொன்னதுக்கு கீழ்ப்படியல. தேவனோடு கூட உள்ள உறவு. இன்னொன்னு ஒரு முக்கியமானது சொல்லாம விட்டுட்டேன். அவன் என்ன சொல்றான் பாருங்க அந்த வசனத்துல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 15 வாசிங்க. 1 சாமுவேல் 15. அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவர்களை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளின் நலமானவர்களை உம்முடைய தேவனாகிய நல்ல கவனிக்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. சவுலோட தேவன் இல்லையா? நம்முடைய தேவனுக்கு சொல்லி இருக்கணும், இல்லைன்னா என்னுடைய தேவனுக்கு சொல்லி இருக்கணும். சவுல், உம்முடைய தேவனுக்கு. இந்த பாவத்தை செய்த உடனே, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம துணிகரம் வந்த உடனே அவனுக்கு என்ன வந்துருச்சு? ஆண்டவரோடு உள்ள உறவு, ஐக்கியம் போயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவரோடு கூட உறவு இல்லை. கிறிஸ்தவ வாழ்க்கையே தேவனோடு உள்ள உறவு தான். உங்களோட உறவு இன்னைக்கு ஆண்டவரோடு கூட எப்படி இருக்கு? செக் பண்ணி பாருங்க தேவனுடைய பிள்ளைகளை. ஆண்டவரை பார்த்து தனியா உட்கார்ந்து, ஏசப்பா நான் உங்களோட பிள்ளை, நீங்க எனக்காக வழக்காடுவீங்க, நான் உங்களோட பிள்ளைன்னு தனியா சொல்ல முடியணும் உங்களுக்கு. ஆண்டவரை பார்த்து, ஏசப்பா நான் அழுகுறேனே, நீங்க பார்த்து சும்மா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தனியா கும்பல்ல பேசுறது இல்ல. தனியா உட்கார்ந்து உங்களோட உறவு எப்படி இருக்கணும்? எப்ப வந்து உம்முடையன்னு சொல்லுவோம்? குடும்பத்துல சண்டை வந்துச்சுன்னா உங்க அப்பாட்ட போய் சொல்லுடா. உங்க அப்பா நம்ம அப்பா இல்ல. இப்ப எல்லா இடத்துலயும் அவட சம்பளம் வேணும், எல்லாம் வேணும். ஆனா உங்க அப்பா கிட்ட போய் சொல்லு. அது உறவு போயிருது. சண்டை, சின்ன சண்டை கிண்டையில உறவு போயிருது. அப்பதான் அப்படிப்பட்ட உறவு அப்படி வந்தாலே உடனே என்ன பண்ணிடணும்? இசபாயிர மன்னிங்க, ரத்தத்தால கழுவுங்க, நீங்க ஏன் அப்பா ஆனு சொல்லணும். கர்த்தர் அப்படி சொல்ல உங்களுக்கு முடியுமானே? இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை செக் பண்ணி பாருங்க. உறவு இருந்தாதான் ஆண்டவர் நம்ம பிள்ளை, அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவீங்க. அந்த தேவனுடைய உறவை விட்டுட்டான் பாவம் செய்தனால. அடுத்தது ஆண்டவர் ப்ரொவைடர். நீங்க தான் யெகோவா ஈரேன்றதை மறந்துட்டான். ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை அனுபவிச்சானே தவிர ஆண்டவரை விட்டுட்டான். கடைசியா அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரையே புறக்கணிச்சு கர்த்தருக்கு விரோதமாய் பாவத்தை மறைக்கிறவனாய் மாறிட்டான். தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் நம்முடைய முடிவை குறித்த சவுலுடைய ஆரம்பம் ரொம்ப நல்ல ஆரம்பம். நானும் நீங்களும் மற்றவர்களை ப்ளீஸ் பண்ண பார்த்தோம்னா ஆண்டவரை விட்டுருவோம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. எந்த சொந்தங்களோ எந்த பொருளோ யாரா இருந்தாலும் கர்த்தருடைய உறவை மாத்திரம் நான் என்ன பண்ண மாட்டேன், விட மாட்டேன். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை என் வாழ்க்கையில செய்ய மாட்டேன். தானியேல் அப்படி இருந்ததால நேபுகாத்நேச்சார் வந்து காலில் விழுந்தானாம். நேபுகாத்நேச்சார், தானியேல் 2:46 வாசிங்க. ராஜா, பெருமையான ராஜா. பாருங்க, முகம் குப்புற விழுந்தானா.
உங்க சொந்தங்க நீங்க கத்தருக்காக நின்னீங்கன்னா உங்க முன்னுக்கு வந்து முகங்குப்புற விழுவாங்க. நீ ஆராதிக்கிற தேவன் தான் தேவன் சொல்லுவாங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்ளுவாங்க. சவுலே, நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாத. சவுலின் ஆவி பரிதாபமான முடிவுக்கு கொண்டு வந்தது. இரண்டாவது நானும் நீங்களும் பார்க்க வேண்டியது யோசபாத். யோசபாத் ராஜா ரொம்ப நல்ல ராஜா. யூதாவை ஆண்ட ராஜாக்களில் ரொம்ப நல்ல ராஜா யோசபாத். தாவீதின் வழியில நடந்தான். அது மாத்திரமல்ல, மேடைகளையும் எல்லா விக்கிரகங்களையும் எடுத்து உடைத்து போட்டான். அவ்வளவு நல்ல ராஜா, அவ்வளவு ஆண்டவருக்கு பிரியமாய் இருந்த ராஜா. அவனுடைய முடிவு அவ்வளவு சவுலை போல அவ்வளவு பரிதாபமாக இல்லாவிட்டாலும் அவனுடைய முடிவு ஆசீர்வாதமா இருக்கல. ஆண்டவருடைய கோபத்துக்கு உள்ளானானா. வாசிங்க வசனத்தை. 2 நாளாகமும் 20:35-37. பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியாவோட தோழமை கொண்டு போகும்படிக்கு 37ஆம் வசனம் வாசிங்க. மரசே தூதராகிய தொதாபாவின் குமாரனான யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி நீ ரகசியாவோட கூடி கொண்டபடியினால். முதல்ல 35ல வாசிக்கிறோம். அகஸ்யா பொல்லாப்பு செய்கிற ராஜா, பொல்லாப்பு செய்கிற அகஸ்யாவோட கூடி கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். கர்த்தர் அவனுடைய கிரியைகளை முறித்து போட்டார். அந்த கப்பல்கள் உடைந்து போயிற்று, தர்ஷீசுக்கு போக கூடாமல் போயிற்று. இன்றைக்கு கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு பேசுறாரு. நம்மட ஐக்கியம், நம்மட தோழமை யாரோடு கூட இருக்குது? பொல்லாப்பு செய்கிற அகஸ்யாவோட இந்த யோசபாத் இவ்வளவு நல்ல ராஜா. இன்னைக்கு யோசபாத்தே நம்முடைய ஐக்கியம் யாரோடு கூட இருக்குது? தேவனற்றவர்களோட ஒரு நாடு நானும் நீங்களும் சேர்ந்துகிட்டு போனா நம்முடைய தொழிலை ஆண்டவர் என்ன பண்ணிடுவாரு? அடிச்சு ஒடிச்சு போட்டுருவாரு. நமக்கு ஆசீர்வாதம் எல்லாத்தையும் கட்டளையிட்டவர் யாருதான்? கர்த்தர் தான். ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க, உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு நல்ல வேலையை கொடுத்தவர் யார்? ஆண்டவருக்கு இயேசு கிறிஸ்து. ஐக்கியம் சரியானவர்களோடு, தேவனை நேசிக்கிறவர்களோடு தான் உங்களுடைய ஐக்கியம் இருக்கணும். அப்படி இல்லாட்டா ஆண்டவர் உங்களுடைய தொழில உடைச்சிடுவார். தவறான ஐக்கியம். 2 நாளாகமும் அதை வாசிச்சோம் பாத்தீங்களா? அதுல அந்த கப்பல்களை எல்லாம் ஆண்டவர் உடைத்து போட்டா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த தொழில உடைத்து போட்டார். 2 நாளாகமும் 19:2 வாசிங்க. 2 நாளாகமும் 19. அப்பொழுது அனனியாவின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான சிருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? அகஸ்யா யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்க வேணாமா? தேவனை பகைக்கிறவர்களோட உனக்கு சிநேகம் இருக்கலாமா? தேவனை பகைக்கிறவளோட நீ சிநேகம் வைத்தாயானால் உன்னுடைய தொழில ஆண்டவர் தொடுவார். தேவ பயத்தோடு கூட நடுக்கத்தோடு கூட நானும் நீங்களும் சத்தியத்தை கேட்கணும். யோசபாத்தோடைய ஆரம்பம் எப்படி இருந்தது தெரியுமா? நீங்க 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்காக அவ்வளவு வைராக்கியமாய் நின்ற ஒரு ராஜா தான் யோசபாத் ராஜா. முதல் 2 வசனத்தை வாசிக்க. அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவாகி இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். அவன் யூதாவின் அரணான பட்டணங்களில் எல்லாம் இராணுவத்தையும் யூத தேசத்திலும் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த மன்னிக்கணும். 6ஆம் வசனம் வாசிங்க.
பாருங்க, யோசபாத்தோட இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது. அது மாத்திரமல்ல, நீங்க வீட்டுல போய் 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரத்தை முழுசா வாசித்து பாருங்க. 9 லேவியரையும் 2 ஆசாரியர்களை அனுப்பி பட்டணம் முழுவதிலையும் வேத புத்தகத்தை பிரசித்தப்படுத்தினானாம். இந்த யோசபாத்த 18:1 வாசிங்க. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனமும் உண்டாயிருந்தது. போதும், அவ்வளவு ஆசீர்வதிச்சு வச்சிருந்தாரு. ஏன்னா கர்த்தருடைய காரியங்கள், அவனோட காரியம் திடப்பட்டதுனால அவன் தொட்டதெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். அவன் தொட்டதெல்லாம் வாய்க்க செய்தார். ஆனா அவனுடைய ஐக்கியம் மாத்தம் அசுத்தமான மனிதர்களோடு, அப்படின்னா கர்த்தரை பகைக்கிறவர்களோடு, பொல்லாப்பு செய்கிறவர்களோடு நானும் நீங்களும் ஒரு நாள் ஐக்கியப்படவே கூடாது. ப்ரொஃபேன் ஃபெலோஷிப், துன்மார்க்கரோட, அசுத்தமானவர்களோட ஐக்கியம் இருக்கவே கூடாது. 18ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க. சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்திற்கு போனான். ஆகாப் அவனுக்கும் அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை அடிப்பிடித்து கிலேயத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். போதும்மா, தேங்க்யூ. இப்ப கொஞ்ச நாள் நல்ல ஆசீர்வாதங்களை வந்தவன முதல்ல ஆகாப் கிட்ட போறான். ஆகாப் ராஜாவோட சம்பந்தம் கலக்கிறான். ஆகாப் எப்படிப்பட்ட ராஜான்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் வசனம் சொல்றேன் பாருங்க. ஆகாப குறித்து பயங்கரமான ஒரு வசனம் இருக்கு. அந்த அப்படிப்பட்ட ஆகாபோட போய் சம்பந்தம் கலந்து அவனோட, அப்ப ஆகாப் என்ன பண்றானா, நீ என்னோட கூட எங்க வரியா, ராமோத்துக்கு வரியா? நம்ம சும்மா கேட்கல, ராமோத்துக்கு வரியான்னு டைரக்டா கேட்கல. முதல்ல என்ன பண்றான், நல்ல சாப்பாடு போடுறான். 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் சாப்பிடுற மாதிரி ஆடு மாடுகளை எல்லாம் அடித்து சாப்பாடு போடுறான். இன்னைக்கு நான் பிசாசு நேரடியா மனுஷரை அனுப்ப மாட்டான். முதல்ல அவங்க என்ன கொடுப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று பர்த்டே நமக்கு வந்துச்சுன்னா நல்ல ஏதாவது கிஃப்ட் எல்லாம் கொடுப்பாங்க. விலையேற பெற்ற கிஃப்டை காட்டி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஏதாவது ஒன்று கேட்டா என்ன பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா? இவ்வளோ பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டாங்களே, இவ்வளோ நமக்கு செய்துட்டாங்களே, இவங்க இப்ப கேட்குறாங்க, இவங்களுக்கு எப்படி முடியாதுன்னு சொல்றது? சரி அதுல சொல்றான் பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாப் கிட்ட சொல்றான். 3ஆம் வசனம் வாசி. எப்படி எனில் இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள், உம்மோடே கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். யோசபாத்தே, நீ யாருகிட்ட பேசிட்டு இருக்கிற? நீ என்ன வார்த்தையை பேசுற? உனக்கு தெரியும், நீயே அந்த வெகுமதி, சாப்பாடு, நல்ல காரியங்களை பார்த்தோன்னு யோசபாத் என்ன சொல்றாரு, பொல்லாத ஆகாப பார்த்து, நான் தான் நீதானா, நீ எங்க கூப்பிட்டாலும் நான் வரேன். இப்ப யாராவது ஆண்டவரை பகைக்கிறவங்க நமக்கு ஏதாவது நல்ல பொருள் வெகுமதியை கொடுத்துட்டு ஏதாவது கேட்டா எப்படி நோன்னு சொல்றது? அதனால சரின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வாயை விட்டுறது. எங்க வீடு உங்க வீடு, உங்க வீடு எங்க வீடு, நீங்க வாங்க, நீங்க இருங்க, நாங்க வாங்க, போங்க வாங்க, நீ எதையாயிலும் பேசி விட்டுறது. நம்மளோட வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய பிள்ளை, உண்ட உறவு கர்த்தருடைய பிள்ளைகளோடு தான் இருக்கணும். ஆண்டவரை நேசிக்கிறவளோடு தான் இருக்கணும். ஆகாபை குறித்து ஆண்டவர் சொல்றாரு ஒரு பயங்கரமான வசனம். 2 ராஜாக்கள் 21-25 வாசிங்க. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட 1 ராஜாக்கள் 21-25 ஆகாபை குறித்து பொல்லாதவன் சொல்றார் ஆண்டவர். கேவலமான வார்த்தை சொல்றாங்க.
தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லையா. ஏதோ மனைவி வார்த்தையை கேட்க வேண்டியதுதான். அதுக்காக உங்க வைஃப் சொல்றது கேட்காதீங்கன்னு சொல்லலை இன்னைக்கு ஆண்டவர். வைஃப் சொல்றது கேளுங்க. ஆவிக்குரிய பெண்கள், குடும்பத்தை கட்டுகிற பெண்கள் சொன்னா, புத்தி உள்ள ஸ்ரீ தன் வீட்டை கட்டுகிறாள். மனைவிமார் ஆவிக்குரியவங்களா இருந்தா கேளுங்க, ஜெபிச்சு செயல்படுங்க. ஆனா பொல்லாப்பு செய்ய விட்டு போட்ட ஆகாபை போல மனைவி சொன்னதை அப்படியே தெய்வ வாக்குன்னு எடுத்துக்கிட்டு தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை. பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லையா. இந்த மாதிரி வார்த்தை இவ்வளவு பயங்கரமா யாரை குறித்தும் ஆண்டவர் வேதத்துல சொல்லல. எவ்வளவு பயங்கரம் பாருங்க. இந்த ராஜாவை கூட ஆகாபோட யோசபாத்தே, நீ போய் சேரலாமா? அவனோடு கூட உன்னுடைய ஐக்கியம் இருக்கலாமா? இன்னைக்கு யோசித்து பாருங்க, உங்களோட ஐக்கியம் தேவனை பகைக்கிறவர்களோட இருக்கா? அவங்க என்ன பண்ணுவாங்க? தேவனை பகைக்கிறவங்களோட ஐக்கியம் வச்சா அவங்க பூசிக்குவாங்க. அத உங்களுக்கும் கொஞ்சம் பூசுறேன்னு வருவாங்க, உங்களுக்கும் பூசுறேன்னு வருவாங்க, உங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு வருவாங்க. இங்க கூட கொஞ்சம் வாங்கன்னு வாங்க. மெதுவா மெதுவா. இதெல்லாம் பின்மாற்றம்ன்றது உடனே வர்றதில்லை. கொஞ்சம் கொஞ்சமா தேவரை விட்டு உங்களை தூர கொண்டு போயிரும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகாப் நேரா கூப்பிடல, நீ என் கூட ராமோத்துக்கு வான்னு. எவ்வளவு வஞ்சகமா, எவ்வளவு நயமா கூப்பிட்டு ஆகாபோடு கூட ஐக்கியத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. அருமையான யோசபாத்தே. இங்கிலீஷ்ல ஒன்று சொல்லுவாங்க, tell your friend I'll tell your character, tell your friend I'll tell you who you are. உங்க ஃப்ரெண்ட சொல்லுங்க நீங்க யாருன்னு நான் சொல்லிடுறேன். தனியா பார்த்தா ரொம்ப நல்லவங்க, ஆனா கொஞ்சம் தொடர்ந்து நல்லா ஆராய்ஞ்சு பார்த்தா தெரியும் அவங்க யாருக்கிட்ட அடிக்கடி பேசுறாங்க, எங்க போயிட்டு யார் வீட்டுக்கு போறாங்க வராங்கன்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்தா நல்லா தெரிஞ்சிடும் உண்மையா அவங்க நல்லவங்க தானா, பொல்லாப்பு செய்ய கூடி கொண்டவங்களா ஆனு தெரிஞ்சிடும். அருமையான யோசபாத்தே, நீ தேவனுடைய பிள்ளையாய் அழைக்கப்பட்டாய். உன் அழைப்பை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் முடிவை குறித்து கவனமாயிரு, எச்சரிக்கையாயிரு என்று இன்றைக்கு ஆவியானவர் உங்களோட பேசுகிறார். ஆகவே அருமையான யோசபாத்தே, வார்த்தையை குறித்து எச்சரிக்கையா இருங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்றத யோசித்து பேசுங்க. யோசித்து பேசாவிட்டால் உங்களோட வார்த்தைகள் உங்களை எங்கெங்கேயோ கொண்டு போயிடும். முடிவு, நீங்க கர்த்தரை முன்வைக்காம நீங்க என்ன செய்தாலும், நீங்க வீடு கட்டினாலும் லைட் ஹவுஸே கட்டினாலும் போயிடும், இடிச்சு போட்டுருவார். ஓஹோடு வருவீங்க. யோசபாத்தே, கவனமாயிரும் முடிவை குறித்து. எல்லாத்தையும் ஆண்டவர் அடிச்சு நொறுக்கிடுவாரு. ஆகவே உன் தொழில் மேல கவனமா இருக்கணும்னா உன் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிரு, உன் ஐக்கியத்தை குறித்து எச்சரிக்கையாயிரு. 2 நாளாகமும் 19:1-2 வாசிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோட திரும்பி வந்தான். இப்ப கவனிங்க, ஆகாபோட யுத்தத்துக்கு போயிட்டாரு, ராமோத்துக்கு போயிட்டான். அங்க போய் யுத்தத்துல ஆகாப் செத்து போயிட்டான். ஆகாப் செத்து போன ஆகாப் வேறு வேஷம் போட்டு நான் தான் நீ தான் நான் சொல்லி ஆகாப் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனான் அங்க. ஆனா சத்தம் போட்டதை பார்த்து இவன் ஆகாப் இல்லைன்னு கண்டுபிடிச்சி உடனே இவன் தப்பிட்டான். அந்த யுத்தத்துல தப்பி இவன் சமாதானமா உயிரோட வீட்டுக்கு வந்துட்டேன்னு வீட்டுக்கு வரான். யோசபாத் ராஜா வீட்டுக்கு வந்த உடனே எகு தீர்க்கதரிசி வரார். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீர் சிநேகிக்கலாமா? யோசபாத்தே, கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமா? இதன் நிமித்தம் கர்த்தர் நாளாகமம் 17 அதிகாரத்தை வீட்டுல போய் கட்டாயம் வாசித்து பாருங்க.
யோசபாத் செய்த நிறைய காரியம் வேத பிரமாணம் நீ உனக்கு தெரியாம இருந்தா பரவாயில்ல, நீ வேதத்தை பிரசங்கிக்கும்படி தேசமெங்கும் ஆசாரியரையும் லேவியரையும் அனுப்பின மனுஷன். நீங்க இன்றைக்கு ஊழியக்காரரா இருக்கலாம், ஊழியம் செய்கிறவர்களா இருக்கலாம், விசுவாசிகளா இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். உங்களோட ஐக்கியம் யாரோட கூட இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்க. ரெண்டாவது யோசபாத் செய்த பெரிய தப்பு என்னன்னா, அவனோட திறமையை நம்பலாம். யோசபாத் உண்மையிலேயே ரொம்ப திறமைசாலி, ரொம்ப திறமைசாலி தான் யோசபாத். அவன் நிறைய கோபுரங்களை கட்டினான், நிறைய கட்டடங்களை கட்டினான், திறமைசாலி. அவன் என்ன செய்தாலும் அவனுக்கு வாய்த்தது. காரணம், கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் அதை மறந்துட்டான். அதை மறந்துட்டு என் திறமை தான் என்னை இன்னைக்கு முன்னுக்கு கொண்டுச்சு. நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? ஒன்றும் இல்லாம இருந்தேன். இன்னைக்கு என் திறமையால நான் இன்னைக்கு முன்னுக்கு வந்தேன் சொல்லி அந்த பொல்லாத ராஜாக்களுக்கு தன்னுடைய திறமையை காட்ட அவனுடைய திறமையினால பெருமை வந்துச்சு. இது வெளிப்படையா இங்க சொல்லப்பட்டில்ல. நீங்க 2 நாளாகமும் 20:35-36 வசனத்தை வாசிங்க. அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனாகிய அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோட தோழமை பண்ணினான். முதல் ஆகாபோட சேர்ந்தான். ஆகாபோடு சேர்ந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வந்து காப்பாத்தினாரே. 2வதையும் நீ தப்பு செய்யலாமா யோசபாத்தே? உன் இறுதி எவ்வளவு துணிகரம் கொண்டுருச்சு பாரு யோசபாத்தே. 36 வாசிங்க. தர்ஷீஷ்க்கு போகும்படிக்கு கப்பல்களை செய்ய அவனோட கூடிக்கொண்டான். இப்ப அகசியா ராஜா கப்பல்களை செய்ய தர்ஷீஷுக்கு போறான். நான் வரேன், ஏன்னா நான் என்ன செய்தாலும் அது நடக்கும்னு இவனுக்கு தெரியும். காரணம், யாரு கூட இருக்கா? கர்த்தர் கூட இருக்கா. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான் தன்னுடைய திறமைத்தானு நினைச்சு போறான். 37 வசனம் வாசிங்க. மராசே ஊரானாகிய தோத்தோவின் குமாரனான எலியேசர் யோசபாத்துக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் சொல்லி, நீ ரகசியாவோட கூடிக்கொண்டபடியினால் கர்த்தர் உம்முடைய கிரியைகளை முறித்து போட்டார் என்றான். முறித்து போட்டார் என்று சொல்லி 37 வசனத்துல கப்பல்கள் எல்லாம் உடைந்து போட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை முன்னுக்கு கொண்டு வருகிறார். ஒரு ஆவிக்குரிய பிள்ளைக்கு ஒரு முன்னேற்றம் வருதுன்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்கிற முன்னேற்றம்னு சொல்லி உங்களோட திறமை இல்ல, உங்களோட திறமையை நம்பி மோசம் போயிடாங்க. யோசபாத்தே, உன் கப்பல் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னா பொல்லாப்பு செய்கிற கர்த்தரை பகைக்கிறவளோட உங்களோட ஸ்நேகம் இருக்கக்கூடாது. முதலாவது சவுலின் முடிவை குறித்து எச்சரிக்கையாயிருங்க. 2வது யோசபாத்தே, நீ கர்த்தரை பகைக்கிறவளோட உன் ஐக்கியம் இல்லாதபடிக்கு தயவு செய்து முடிவை குறித்து எச்சரிக்கையா இருப்பாயானால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஆண்டவராக இருக்கிறார். கடைசியா ஒரு பாயிண்ட ரொம்ப சீக்கிரமா சுருக்கமா சொல்லிடுறேன். 3வது ராஜா உசியா ராஜா. உசியா ராஜாவும் ரொம்ப நல்ல ராஜா. 16 வயசுல ராஜரீகம் பண்ணுகிறார், ராஜாங்கத்துக்கு வருகிறார். சின்ன வயசுல 52 வருஷம் நாட்டை ஆளுகிறார். கர்த்தர் கூட இருந்து துவக்கம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கு. ஆனா அவருடைய முடிவை குறித்து பார்த்தா வாசிங்க 2 நாளாகமும் 26-21. தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து, ரொம்ப பரிதாபம் என்னன்னா, கர்த்தருடைய ரட்சிக்கப்பட்ட ராஜா, நல்ல ராஜா, தாவீதின் வழியில் நடந்தவன், மரண நாள் மட்டும் கர்த்தருடைய ஆலயத்துக்கு புறம்பாக்கப்பட்டபடியினால் ஒரு தனித்த வீட்டிலே குஷ்டரோகியாய் வாழ்ந்தான். அவனுடைய முடிவு மரணம். ஏதோ சில காலம் வாழ்ந்துட்டு திருப்பி ஆராதனை ஸ்தலத்துக்கு வரல, மரணம் மட்டும். அப்பாப்பா, இவ்வளோ பெரிய கொடுமை வருகிறதுக்கு என்ன அவனுடைய செய்த தப்புன்னு சொன்னா வாசிங்க 26-4 வசனத்தை வாசிங்க. அவன் தன் தகப்பனாகிய அமசியா செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்து தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்து சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட
இறங்கி இருந்தான். அவ்வளவு நல்ல ராஜாவுக்கு வந்த முடிவு காரணம், பரிதாபமான முடிவுக்கு காரணம் அகங்காரம், அவனுடைய திமிரு. 2 நாளாகமும் 26ஆம் அதிகாரம் 16 வசனம் வாசிங்க. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு பலப்பட்ட போது, அத கவனிச்சுக்கோங்க. அவன் தனக்கு கேடு ஒன்றுமில்லாத இருக்கும் போது, பலப்படுகிற வரைக்கும் மற்ற ராஜாக்கள் வந்துடுவாங்க, சண்டை போடுவாங்க. அது வரைக்கும் கர்த்தரை இறுக்கி பிடிச்சுக்கிட்டான். பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி, கேடு உண்டாகும் மட்டும் அவனோட மனம் மேட்டிமை, பெருமை, திமிரு, அகங்காரம் அப்படி அவனுக்கு வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உசியாவின் அகங்காரம் தான் அவன் குஷ்டரோகியாய் வாழ்நாளெல்லாம் யாருமே. ஏன்னா நாளைக்கு நடக்கிறது நமக்கு தெரியாது. நாளையே ஏன் யோசிக்கிறீங்க? இப்ப இங்க இவ்வளவு பேசிட்டு போறேன், கீழே போய் சேருவேனான்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. என் வாழ்க்கையை குறித்து அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாத ஒரு காலத்துல நானும் நீங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட நான் திமிரா அகங்காரமா பேசுனா அடிக்க மாட்டாரா என் ஆண்டவர்? என்னை அடிச்சு போட்டுற மாட்டாரா? திமிரா நாளைக்கு நடக்கிறத குறிச்சு கூட சொல்லக்கூடாதான். யாக்கோபுல இருக்கு, நான் நாளைக்கு அதை செய்வேன் இதை செய்வேன்னு சொல்லாத. கர்த்தருக்கு சித்தமானா நானும் உயிரோடு இருந்தா இதை செய்வேன்னு சொல்லுமா. ஆனா ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அப்படி வாழுகிற நானும் நீங்களும் இவ்வளவு அகங்காரமும் திமிரும் பேச்சு எங்கிருந்து வரும்? உசியாவே, இன்னைக்கு உன்னை தாழ்த்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். யாரா இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாளும் மன மேட்டிமையும் திமிரும் எனக்கும் உங்களுக்கும் வந்துடவே கூடாது. 2வது காரணம் கடும் கோபம். அவனுக்கு இருந்தது கடும் கோபம். கடும் கோபம், பயங்கரமாய் கோபப்பட்டு என்ன பண்றான்? எந்த வசனம்ப்பா? 19. 19 வாசிங்கப்பா. தூப கலசத்தை தன் கையிலே பிடித்து ஆசாரியரோட கோபமாய் பேசுகிற போது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவனுக்கு இருந்த கடும் கோபம். அப்படின்னா ராஜானா என்ன வேணாலும் செய்ய முடியாது. கோபம். தூபம் காட்டுறது யாருடைய வேலை? ஆசாரியருடையது. என்னாகும் அது உங்களுக்கு வசனம் வேணுமா? என்னாகவும் 18:7 வாசிங்க. என்னாகவும் 18:7. உங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்ய கடவீர்கள். அருளினேன், அதை செய்யும்படி சேருகிற அந்நியன் என்ன பண்ணணுமா? கொலை செய்யப்படணுமா? ஆனா இங்க உசியாவை தண்டிச்சு விட்டுட்டாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு நாளும் யாரா இருக்கட்டும், எந்த ஊழியக்காரா இருக்கட்டும், ஊழியக்காரன்னு சொன்னா ஒரு நாளும் பேசாயிங்க. ஊழியக்காரரை குறித்து பேசாயிங்க. ஊழியக்காரத்தை நியாயம் தீர்க்கிறதும் அவங்க கிட்ட கோபமா பேசுறதும் நம்மட காரியம் இல்லை. நான் ஊழியக்காரருக்கு சாதகமா பேசுறேன் தயவுசெய்து நினைக்கங்க. நான் அப்படிப்பட்ட எண்ணத்தோட பேசலன்றது இருதயத்தை கர்த்தர் அறிவார். ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, உசியா முதலாவது என்ன பண்ணான்? மேட்டிமை கொண்டான். மன மேட்டிமை, அவனுடைய திமிரு. 2வது கோபம், கடும் கோபம் கொண்டானா. அந்த கடும் கோபம்ன்ற வசனத்தை திருப்பி அழுத்தி வாசிங்க. அப்பொழுது உசியா கோபம் கொண்டான், அவன் தூப கலசத்தை தன் கையிலே 2 நாளாகவும் 26:20. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஒரு நாளும் கடும் கோபத்துக்கு இடம் கொடுக்கவே
கூடாது. நம்முடைய வாழ்க்கையை பத்தி சொன்னேன். அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணும் தெரியாத ஒரு காலத்துல வாழுகிறோம். உசியா ராஜா இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் ஆசாரியரோடு கோபமாய் பேசினதுனால உசியாவின் நெற்றியில குஷ்டரோகம் வந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவனுடைய இந்த பயங்கரமான முடிவுக்கு காரணம். இன்னொரு ரொம்ப கவலை, ஆலயத்துக்குள்ளே நுழைய முடியாம கடைசி வரைக்கும் ஆயிட்டதுக்கு காரணம் அவனுடைய புத்தி இல்லாத வைராக்கியமும் அகங்காரமும் கடும் கோபமும். நானும் நீங்களும் எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க. நம்முடைய ஆரம்பம் நல்லா இருந்திருக்கலாம். இவங்க அந்த 3 ராஜாக்களுடைய ஆரம்பமும் ரொம்ப அருமையான ஆரம்பம். கர்த்தர் நம்முடைய ஆரம்பத்தை பார்த்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. கண்களை மூடுங்க. கர்த்தர் நம்முடைய துவக்கத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிற தேவன் அல்ல. அவர் நம்முடைய முடிவை குறித்து எச்சரிக்கையா இருக்கிற தேவன். இந்த கேட்ட செய்தியில நானும் நீங்களும் நம்ம முடிவை குறித்து எச்சரிக்கையா இராவிட்டால் நம்முடைய முடிவு பரிதாபமாய் இருக்கும். முடிவு பரியந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆகவே தயவு கூர்ந்து நானும் நீங்களும் நம்முடைய முடிவை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும். சவுலை போல இல்லாதபடி, யோசபாத்தை போல தவறான ஐக்கியத்தோடு இல்லாதபடி, உசியாவை போல பெருமையும் ஆங்காரமும் கோபமும் கொள்ளாதபடி தாழ்மையா பேச கத்துக்கணும். நானும் நீங்களும் முதல் பிரசங்கம் எனக்கு தான், அடுத்ததுதான் உங்களுக்கெல்லாம். ஆண்டவரே, ஆண்டவர் நமக்கு கிருபையாய் தாழ்மையை கொடுக்கணும், கோபத்தை அடக்க கிருபை கொடுக்கணும். வேத வசனத்தை ரொம்ப வாசிங்க, கோபம் தானே தணிஞ்சிடும். எல்லாம் இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். கர்த்தாவே சொல்லுங்க, கடைசி வரை என் ஆவிக்குரிய வாழ்க்கையில கடைசி மூச்சு மட்டும் என் ரட்சிப்பை காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. என் கடைசி ரத்தம் வரை சொட்டு முடியும் வரை உங்களுக்குள்ள இயேசுவேன்னு சொல்லி என் வாழ்க்கையை உங்களோட கரத்துல நான் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. இன்னைக்கு முடிவை குறித்து எச்சரிச்சிருக்கீங்க. என் முடிவை குறித்து நான் எச்சரிக்கையா இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, முடிவை எப்படி எது நடந்தாலும் நமக்கு அந்த நடுவுல ஒரு சிந்தனை இருக்கணும். என் முடிவு, ஐயோ நான் இப்படி செய்யக்கூடாது. கர்த்தர் பேசி இருக்கிறார், கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் கவனமா இருக்கணும் சொல்லி முடிவை குறித்து எச்சரிக்கையார். நம்ம விசுவாசியா இருக்கலாம், ஊழியம் செய்யலாம், ஆவியில நிறைஞ்சு ஜெபிக்கலாம், ஊழியக்காரராக கூட இருக்கலாம். நம்முடைய முடிவை குறித்து நாம் எச்சரிக்கையா இல்லாவிட்டால் நம்முடைய முடிவு பரிதாபமாய் ஆயிராதபடி ரட்சிப்பை கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள கர்த்தர் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தர் சீயோனில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.